கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் இயங்கும் பிரபல நகைக்கடை ஒன்றில் போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட தங்க நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளில் போலி ஹால்மார்க் முத்திரை அச்சிடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நகைக்கடையில் நடந்தது என்ன? விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நகைகளில் போலி ஹால்மார்க் முத்திரை அச்சிடப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5.5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நகைக்கடை உரிமையாளர் கூறும் விளக்கம் என்ன? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி ராஜாஜி சாலையில் விலாஸ் என்கின்ற பெயரில் பிரபல நகைக்கடை இயங்கி வருகிறது. சுற்று வட்டாரத்தில் பெரும்பாலான மக்கள் நகை வாங்க இக்கடைக்கே வருவார்கள். இந்த நிலையில் போலி ஹால்மார்க்குடன் கூடிய தங்க நகைகள் இங்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதில் நகைக்கடையில் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5.5 கிலோ தங்க நகைகள் போலியான தர முத்திரையுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. BIS HUID முத்திரை இல்லாமல் போலி ஹால்மார்க்கிங் செய்யப்பட்ட நகைகள் விற்பனை செய்து வந்ததும் உறுதியானது. போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட இந்த தங்க நகைகள் விற்பனை செய்யப்படுவது சட்டப்படி குற்றமாகும். இருப்பினும் அந்த நகைகளை விற்பனைக்கு வைத்திருந்தது தொடர்பாக நகைக்கடை உரிமையாளரிடம் இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட தங்க நகைகள் கிடைத்தது எப்படி? ஒருவேளை இவர்களே போலி முத்திரையை நகைகளில் அச்சடித்தார்களா என்ற சந்தேகத்தையும் அது ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பாகவும் விசாரணை நீடித்து வரும் நிலையில் இக்கடையில் நகை வாங்கியுள்ள பண்ருட்டி பகுதி மக்கள் கிறக்கத்தில் உள்ளனர்.